சார் வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன். இப்போ என்னென்ன சார் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விவசாயிங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். விவசாயிகளுடைய குறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி ஒரு குறும்படமாக மக்களுக்காக இதோ நாங்கள் உங்களுக்காக இந்த குறும்படத்தை அன்புடன் செலுத்துகிறோம். இதை பார்த்து நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்மளும் கொஞ்சம் கை கொடுத்து விவசாயிகளை இதோடு விட்டுவிடாமல் விவசாயிகள் அழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் படுகின்ற கஷ்டத்தையும் வேதனையும் துயரத்தையும் இதோ உங்கள் கண்முனல் ஷார்ட் பிலிமாக உங்களுக்காக அளிக்கிறேன். இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப விழிப்புணர்வான ஒரு பதிவு இது. இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக மற்றும் காவலர் செய்தி, சென்னை ரிப்போர்ட்டர். வணக்கம். ஏ லோடியா தச்சுடா பசிங்களா, வாங்கடா வாங்கடா. இது எவ்வளோப்பா கத்திரிக்காய்? சார் வாங்க சார். நீங்கள் எவ்வளோ சார் கேட்குறீங்க சொல்லுங்கள் சார். வெயிட் டைம் சார். வாங்க சார் வாங்கிக்கோங்க சார். நீங்கள் எவ்வளோ சார் வாங்கிக்கோங்க சார். காலையில் வியாபாரம் எதுவுமே எவ்வளோ சார் வாங்கிக்கோங்க சார். எவ்வளோ பார்த்து வாங்க. ஒரு கிலோ போடு. சார் சொல்லுங்கள் சார். கத்திரிக்காய் சார். இதை வாங்கிக்கலாம் சார். காய் வாங்கிக்கோ சார். என்ன காய் வருது? பீன்ஸ், கேரட். சரி வேணாப்பா. ஏ தம்பி, போலியா நீங்கள்? பஸ் வர லேட் ஆகுமா சார்? எத்தனை மணி ஆகுமா? 9:10 ஆயிடுமா சார்? எந்த ஊர் உங்களுது? விழுப்புரம் சார். விழுப்புரத்தில் எத்தனை வரீங்க காய்கறி? ஆமாம் சார். தம்பி விழுப்புரத்தில் எங்கடா? விழுப்புரம் நான் கடலூர் மாவட்டம் சார். கடலூர் மாவட்டத்துலேருந்தா? ஆமாம் சார். டெய்லி வருவீங்களா? இப்போ 4 நாளைக்கு ஒரு ட்ரிப் 5 நாளைக்கு ஒரு ட்ரிப் எத்தனை வரீங்க? 4 நாள் அது மாதிரி வருவேன். என்னென்ன காய்கறி எத்தனை வரீங்க? கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் அது மாதிரிலாம் சார். பரவாயில்லையா வியாபாரம்? வியாபாரமே அவ்வளோ சார். 50 டன்னு இது வச்சு சார் வேஸ்ட்டாக. எங்களெல்லாம் கச்சதை எடுத்துன்னு வந்தேன், எல்லாமே தூக்கி போட்டு. எங்கள் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை சார். நல்லா எடுத்துவாங்க சார். எங்கள் கையில் கச்சது. எங்கள் அம்மா பஸ் வேறு கிடைக்கல சார். எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுறது தெரியல சார். எத்தனை நாள் ஆகுது? இப்போதான் சார் ஒரு 2 நாள் கொஞ்சம். தம்பி இதில் சந்தோஷன்றது யார்? நான் தான் சார். எனக்கு ஃபோன் வந்துக்கிறாங்க. நான் நீங்கள் காய்கறி விற்பீங்கன்னு தெரியுமா? அந்த கடையில் இருக்கிறோம். நான் அந்த காய்கறி நம்பர் கொடுத்துருந்தேன். அவர் ஃபோன் பண்ணார். இப்போ உங்கள் அம்மா இதில் காய்கறி யாருக்கு வயலில் தான் வேலை செய்கிறாங்களா? ஆமாம் சார். அங்கே ஏதோ உங்கள் அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிச்சான் தம்பி. பாம்பு கடிச்சிட்டு ஏதோ அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்களா? நீங்கள் கிளம்பி போகிறீங்களா? ஏதாவது காருக்கு புக் பண்ணட்டுமா? சார் காசு எவ்வளோ வச்சுருக்கேன் தம்பி? 700 ரூபாய் தான் சார். எவ்வளோ சரக்கு எடுத்துன்னு வந்தீங்க? 10,000 ரூபாய் கிட்ட எடுத்துன்னு வந்தேன் சார். எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன் சார். வியாபாரம் ஆகலையா? அவ்வளோ சார். ஹலோ. சொல்லுங்கள் சார். ஆமாம் அந்த பசங்க போகிறானுங்களே. சொல்லிட்டேன். யாரு? ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க? தம்பி நில்றா. சந்தோஷ், அம்மா பாம்பு கட்சி இறந்துட்டாங்க. காய்கறி ஓட சொல்லி அனுப்பிச்சுட்டேவா. தம்பி வாங்க எல்லாம் ஆஸ்பத்திரி போகலாம். வாங்க. ஆட்டோ நித்துப்பா. ஆட்டோ அப்பா உள்ள வாப்பா. தம்பி அப்படியே ஆட்டோல. தம்பி சந்தோஷ், அம்மா பேர் சொல்லுப்பா. சார் அம்மா பேர் லட்சுமி சார். கூட பிறந்தவங்க யார் இருக்காங்க? கூட பிறந்த அண்ணன் சார்.
அவன் எங்கே இருக்கான்? கடலூர் சார். சரி சரி சரி. வயசு என்ன பாரு? வயசு 45 சார். இப்போ எங்கே கடலூருக்கு எடுத்துகிட்டு போவீங்களா அம்மாவை? சரி, வண்டியெல்லாம் இங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஃப்ரீ ஆம்புலன்ஸ் தான். இப்போ எல்லாம் முடிஞ்ச போது ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்ச போது கொடுத்து நீங்கள் வண்டியிலே போயிடுங்க. கடலூர் மாவட்டம் அதான் விழுப்புரம். ஆமாம் சார். இந்த கிராமமா? ஆமாம் சார். அங்கேருந்து வாரம் வாரம் வருவீங்களா, 2 நாளைக்கு விட்டு போகிறீங்களா காய்கறி ஆக்கிட்டு? இல்லை சார், 2 நாளைக்கு தான் சார் வருவோம். நான் எங்கள் அம்மா வேலைக்கு போக வேணாம்னு சொன்னேன் சார். எங்கள் அம்மா வேலைக்கு போயிற மாதிரி ஆயிடுச்சு சார். சரி சரி. ஒன்று எல்லாருக்கும் வணக்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இது வள்ளலார் சொன்னது. படிக்கும்போது அதை பத்தி தெரியல. இப்ப நம்ம வெள்ளாமை பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு செடியும் வாடி கிடக்கிறத பார்த்தா அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருளையும் நாங்க நீங்க சாப்பிடும்போது ஒரு கருப்புள்ளாகட்டும் ஒரு காயாகட்டும் கொண்டுட்டு சேர்க்கறதுக்கு விவசாயிகள் நாங்க உழைச்சா மட்டும் பத்தாது. நம்மளோட இயற்கை சூழலும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சாதான் உங்களுக்கு கொண்டு தர முடியும். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. ஒரு கருவேப்பிலை நம்ம விளைய வைக்கிறோம், அதுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகும் என்னங்கிறதுல இருந்து அது விளைய வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி ஒரு பொருளோட விலையும் இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு சோப்போட விலை பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா 10 ரூபாய்க்கு எல்லா சோப்பும் வாங்குற மாதிரி இருக்கு. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு. இப்ப அதுவே 70-80 ரூபாய்க்கு வர்ற கண்டிஷன் ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே ஃபேஸ் வாஷ் ஆகட்டும் ஃபேஸ் கிரீம் அதெல்லாம் பார்த்தா விலை அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப அதோட விலையெல்லாம் பார்த்தா ரொம்ப கூடிக்கிட்டே போயிருச்சு. ஆனா என்னன்னு பாக்குறீங்கன்னா அது ஏன் கூடி இருக்குது, இது இவ்வளவு விலை ஏன் ஏறிடுச்சு அப்படின்னு யாராவது கேக்குறீங்களா? யாருமே கேட்கல. இதை விட விலை அதிகமா இருந்தாலும் சரி நல்ல ப்ராடக்ட் தான் எங்களுக்கு வேணும், இதை விட காஸ்ட்லியா வேணும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா விவசாய பொருள்கள் எவ்வளவு தரமா கொடுத்தாலும் ரோட்ல விக்கிற கீரை ஆகிட்டு அதுல இருக்கிற சத்து எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது இப்ப 15 ரூபாய் சொன்னாங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட 5 ரூபாய்க்கு கூடுன்னு சொல்ற காலம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. மத்த எல்லா பொருளுக்கும் நமக்கே தெரியாம விலை கூட்டிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. விவசாய பொருள்கள் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கூடிருச்சுன்னா மட்டும் இவ்வளவு கூடிருச்சு அவ்வளவு கூடிருச்சுன்னு விவசாயிகள்னா எல்லாம் ஒத்து போனாதான் வெள்ளாம வைக்க முடியும் மக்களே. அதை புரிஞ்சுக்குங்க.